டீ வேணுமா? நோ தேங்க்ஸ். அச்சோ, லேப்டாப் ஹேங் ஆயிடுச்சு போல. இப்போ என்ன பண்றது? சொல்லுமா. ஒன்னும் இல்ல, என்னன்னு தெரியல, திடீர்னு லேப்டாப் பயங்கரமா ஹேங் ஆகுது. கொஞ்சம் என்ன ஏதுன்னு பார்க்க முடியுமா? நீ நாளைக்கு காலையில கடைக்கு கொண்டு வாமா, என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு மத்தியானம் கொடுத்துறேன். ஐயோ அண்ணா, அவ்வளோ டைம் இல்லைண்ணா. ஒரு முக்கியமான ஆஃபீஸ் வேலையை நான் இப்பவே முடிச்சாகணும். லேப்டாப் ஹேங் ஆனதுல நான் டைப் பண்ண கேஸ் ஃபைல் எல்லாம் ரெக்கவர் ஆகாதோன்னு பயமா இருக்குண்ணா. நீங்க கொஞ்சம் வந்து என்னன்னு பாருங்களேன். இல்லைன்னா ஒண்ணு பண்ணலாம், நான் கூட வரேன். இல்லம்மா, நான் இப்பதான் வெளியூர்ல இருந்து வந்துகிட்டு இருக்கேன். நான் வர்றதுக்கு எப்படியும் 10-11 மணி ஆயிடும். 10-11 வந்தோன்னு உனக்கு ஃபோன் பண்றேம்மா. அண்ணா, ஹலோ ஹலோ அண்ணா. சண்முதி, இப்ப என்ன, லேப்டாப் ஹேங் ஆயிடுச்சு, அது என்னன்னு பார்க்கணும், அவ்வளவுதானே? நான் பார்க்கறேன் கூட. இல்ல, இது ஏதோ சாஃப்ட்வேர் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். உனக்கு தெரியாது. இதை மட்டும் நான் முடிச்சிட்டு போகலாம், அவ்வளவுதான். ஷோ, இப்ப நான் என்ன பண்றது? சண்முதி, அதான் நான் பார்க்கறேன்னு சொல்றேன்ல. லேப்டாப் ஒரு நிமிஷம் கூட. சரியாயிடுச்சு, யூஸ் பண்ணு. நீ சொன்ன மாதிரி சாஃப்ட்வேர் பிரச்சனை தான், இல்லைன்னா சரி பண்ணிட்டேன். இனிமே இந்த ப்ராப்ளம் இருக்காது. நீ தேவலாம் போட்டு குழப்பிக்காத, ஒர்க்கை கண்டினியூ பண்ணு. மேடம், வணக்கம்மா. வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. எப்படிமா இருக்கீங்க? உடம்பு இப்ப பரவாயில்லையா? உடம்பு பரவாயில்ல, நல்லா இருக்கேன். உட்காருங்க. வாங்க வாங்க. வா வருண். வணக்கம் சார். வணக்கம். உட்காருங்க. ராஜு. என்னங்க சாரு? யார் ராஜு? என்னங்க யாருன்னு தெரியலையா? நம்ம வருணோட அப்பா அம்மா. ஓ அப்படியா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் சட்ட ஞாபகம் வரல. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நல்லதுங்க. பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம், அதான் உங்களை பார்த்து பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு வந்திருக்கோம். கல்யாணமா? என்ன இப்படி திடீர்னு வந்து சொல்றீங்க? வருண், கல்யாணம் முடிவானதை பத்தி நீ எதுவுமே சொல்லலையே. முறைப்படி நாங்க வந்து சொன்னோன்றதால தான் அவன் சொல்லாம இருந்திருப்பான். ஒரு நல்ல இடமா அமைஞ்சு வந்ததுங்க, அதான் பேசி முடிச்சிட்டோம். நல்ல விஷயம் தானே.
நானே இவர்கிட்ட சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கடான்னு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். ம். கொஞ்ச நாள் போகட்டும் சார், பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போவாது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானே, அது வரைக்கும் சந்தோஷம் இல்லை ராஜு? உங்க கம்பெனில வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து அவன் மேல அக்கறைப்பட்டு அவனுக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி அவன் கல்யாணத்துக்கும் நீங்க குடும்பத்தோட வந்து கலந்துக்கிட்டு அவனை ஆசீர்வாதம் பண்ணணும். வாங்க கொடுத்துடலாம்ப்பா. வாப்பா. என்னங்க, வாங்கிக்கமா. இதுவும் எங்க வீட்டு கல்யாணம் மாதிரி தான். நிச்சயமா நாங்க எல்லாரும் வந்துடுறோம். ரொம்ப சந்தோஷமா. அப்ப நாங்க கிளம்புறோம். இருங்க இருங்க, வராதவங்க வந்திருக்கீங்க, சாப்பிட்டு போங்க. இல்லைங்க, இன்னும் நிறைய பேருக்கு பத்திரிக்கை கொடுக்க வேண்டியிருக்கு. கல்யாணம் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் மகனையும் மருமகளையும் கூட்டிட்டு இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறோங்க. ஆமா சார். ஒரு நிமிஷம் இருங்க. ஆர்த்தி, உட்காருங்க நீங்க. உட்காருங்க. உட்காருப்பா. ஆர்த்தி, அவங்க எல்லாரும் வந்திருக்காங்கம்மா. நீ போய் பூ பழம் தாம்பூல தட்டுல பணம்லாம் எடுத்து வச்சிரு. போ. சரிங்க அத்தை. ஆர்த்தி, ஆர்த்தி, என்னடி இது இவ்ளோ பெரிய தட்டுல பழத்தெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சிட்டு இருக்க? கோயிலுக்கு எப்போ நீ பூ கூட தானே எடுத்துட்டு போவ? இன்னைக்கு என்ன இவ்ளோ பெரிய தட்டு? அம்மா, நான் கோயிலுக்கு போலாமா? நம்ம ஆபீஸ் மேனேஜர் வருண் இருக்கான்ல, ஆ, அவனோட அப்பா அம்மா வந்திருக்காங்க. அவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? மா, அவனுக்கு கல்யாணமா, அதான் அத்தையும் மாமாவையும் பார்த்து பத்திரிக்கை வைக்க வந்திருக்காங்க. முதலாளி மரியாதைக்கு இவங்களும் ஏதாச்சும் திரும்பி செய்யணும்ல, அதனாலதான் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக அத்தை என்கிட்ட தாம்பளத்துல பூ பழம், கல்யாணத்துக்கான மொய் காசு இது எல்லாமே எடுத்து வச்சு கொண்டு வர சொன்னாங்க. மா, நீ ஒரு நிமிஷம் இரு. ஐயோ 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 ஐயோ, இவ்ளோ பணமா? என்னடி இது? மொய் காசுனா ஏதோ ஒரு 1000மோ இல்ல 2000மோ இல்ல உன் மாமியார் தகுதிக்கு ஒரு 5000 10,000 வைக்கலாம். இப்படி அடி கட்டுக்கட்டா வைக்கிறது? இந்த பணம் எல்லாம் யாருக்கோ போகுதுங்கிற கவலை கொஞ்சம் கூட இல்லாம இப்படி சந்தோஷமா வச்சுக்கிட்டு இருக்க? மா, நீ குடுமா. மறுபடியும் தட்டுல வைக்கிற? சந்தோஷம்தாம்மா. அத்தை இதெல்லாம் எடுத்துட்டு வான்னு என்கிட்ட சொல்லிருக்காங்கன்னா, அப்போ இந்த வீட்டு மருமகங்கிற முறையில என் கையால நான் இதை அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சுதானே சொல்லியிருப்பாங்க. ஆமா ஆர்த்தி, இத நான் யோசிக்கவே இல்லையே. பரவாயில்லடி, அந்த வானதி இருந்த வரைக்கும் தான் உனக்குன்னு இந்த வீட்ல ஒரு மரியாதையோ கௌரவமோ கொடுக்கணும்னு உங்க அத்தைக்கு தோணல. எல்லாத்தையும் தூக்கி அவளுக்கே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்பவாவது அவங்க உன் கையால இந்த மாதிரி செய்யணும்னு ஆசைப்பட்டாங்களே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். ஏன் ஆர்த்தி, அந்த சண்மதி வீட்ல இருக்கும்போது உன் அத்தை உன் கையால இதெல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சிருக்காங்கன்னா, நீ சொன்ன மாதிரியே அவங்க மனசுல இடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்ட போல இருக்கே. ஐயோ என் செல்ல, சீக்கிரமா எடுத்துக்கோடி. என் பொண்ணோட கையால இந்த தட்டை அவங்க கிட்ட கொடுக்கறத நான் என் கண்ணால பாக்கணும். எடுத்துக்கோ எடுத்துக்கோ, எடுத்துட்டு போடி. வா வா. ஆர்த்தி, இவங்க வருணோட அப்பா அம்மா. வணக்கம். இவ ஆர்த்தி, எங்க சின்ன மருமக. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் ஆண்டி. ஜீவா தம்பி கூட 2-3 தடவை எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. நீ தான் வரவே இல்லம்மா. வருணுக்கு கல்யாணம் முடிஞ்சவன நீயும் ஜீவா தம்பியும் கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா ஆண்டி. அவ அப்படிதான், பெருசா எங்கேயும் வெளியில போகவே மாட்டா. வீடே கதின்னு இருப்பா. ஏதாவது விசேஷ நாள்ல கோவிலுக்கு போவாளே தவிர மத்தபடி அவளுக்கு இந்த வீடுதான் உலகமே. ஆமாங்க, சம்மந்தி அம்மா சொல்றது 100க்கு 100 உண்மை. ஆர்த்திக்கு இந்த வீடுதான் உலகம். இதை விட்டு வேற எங்கேயும் போக தெரியாது. அவளுக்கு வேற எதுவுமே தெரியாதுங்க. அப்படியே பழகிட்டா. சண்மதி, ராஜிமா, இங்க வாமா.
இவ என்னோட மூத்த மருமக. வணக்கம்மா. வணக்கம்மா. நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்குற வருண் இருக்காருல்ல, அவரோட அப்பா அம்மா. வணக்கம். வருணுக்கு கல்யாணம் முடிவு பண்ணிருக்காங்க. அதான் பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். முறைப்படி நம்ம வீடு தேடி பத்திரிக்கை வைக்க வரவங்களுக்கு நாமளும் முறைப்படி எல்லாம் செய்யணும் இல்லையா? அதான். அதெல்லாம் எதுக்குமா? நீங்க கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணாலே அதுவே எங்களுக்கு போதும். அதுக்காக கல்யாண மாப்பிளைக்கு எதுவுமே கொடுக்காம இருந்தா எப்படி? எங்களோட திருப்திக்காகவாவது இத நீங்க வாங்கிக்கணும். சண்மதி, உன் கையால அந்த தாம்பூலத்தட்டை வாங்கி அவங்க கிட்ட கொடுமா. என்னம்மா யோசிக்கிற? நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு உன் கையால மரியாதை செய்யணும்னு ராஜி ஆசைப்படுறா. ஒரு நல்ல விஷயத்துக்காக நீயே உன் கையால் எடுத்து கொடுமா. வாங்கிக்கம்மா. நல்லபடியா நடத்துங்க. வேற எதுவும் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா தயங்காம கேளுங்க. நீங்க செஞ்ச வரைக்குமே போதும்மா. இதுக்கு மேல நாங்க ஆசைப்படுறதெல்லாம் கல்யாணத்துக்கு நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வர்றது மட்டும்தான். நாங்க எல்லாருமா சேர்ந்து கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரோம். ரொம்ப சந்தோஷமா. அப்ப நாங்க கிளம்புறோமா? வரேம்மா. வாங்க. வரேன் சார். சரிங்க, போயிட்டு வரேன் சார். வரேன் மேடம். உன் கையால அந்த தாம்பூலத்தட்டை வாங்கி அவங்க கிட்ட கொடுமா. உன் அத்தை மனசுல நல்லா இடம் பிடிச்ச போனி. நாம தான் முட்டாள்தனமா அந்த அம்மா நம்ம பக்கம் வந்துருச்சுன்னு மனசுல கற்பனை கோட்டையை கட்டி வச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம். ஆனா அவங்க மனசுல அந்த சண்மதி தாண்டி இன்னும் ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கா. இல்லனா உன்னை அந்த அம்மா வேலைக்காரி மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொல்லிட்டு அத அப்படியே லட்டு மாதிரி வாங்கி அவ கையில கொடுத்து அவளை கொடுக்க வச்சிருக்குமா? எனக்கு வந்துச்சு பாரு ஆத்திரம். வந்த கோவத்துக்கு 4 கேள்வி நாக்க புடுங்குற மாதிரி கேட்டிருப்பேன். ஆனா வந்தவங்க முன்னாடி வச்சு எந்த பிரச்சனையும் வேணான்னு தான் நான் வாயை மூடிட்டு இருந்தேன். ஆனா அதுக்காக நான் சும்மா விட்டுற மாட்டேன் ஆர்த்தி. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. இந்த விஷயத்த நான் வெட்டு 1 துண்டு 2ன்னு ஒரு நாளைக்கு பேசி முடிக்கிறேனா இல்லையான்னு. என்ன இந்த அம்மா இங்க வந்து நின்னுட்டு இருக்கு? ஒருவேளை நாம பேசுறத கேட்டிருக்குமோ? உள்ள வரலாமா? சமந்தியம்மா, என்னங்க நீங்க இப்படி கேக்குறீங்க? இது உங்க வீடுங்க. வாங்க வாங்க உள்ள வாங்க. ஆர்த்தி, நீ என் மேல வருத்தத்துல இருக்கேன்னு எனக்கு சொல்லாமலே புரியுது. வந்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தாம்பூலத்தை உன் கையால கொண்டு வர சொல்லிட்டு அத சண்மதி கையால கொடுக்க சொன்னது உனக்கு கஷ்டமா தான் இருந்திருக்கும். என்ன பண்றது? முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. சண்மதி இங்க விருப்பத்தோட இருக்கிறாளோ இல்லையோ, ஆனா இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் அவதான் என் மூத்த மருமக. அந்த ஸ்தானத்தை அவ மனசார ஏத்துக்கிட்டா ஏத்துக்கலங்கிறத தாண்டி அவளுக்கு நாம கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கொடுத்துதானே ஆகணும். நம்ம குடும்பத்துல என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும், ஆனா அதுக்காக வந்தவங்க முன்னாடி நம்ம குடும்ப கௌரவத்தை விட்டு கொடுக்க கூடாதுன்னு தான் முறைப்படி
இந்த வீட்டு மூத்த மருமகளா இருக்கிற சண்மதி கையால கொடுக்க வச்சேன். மத்தபடி நீ இதை கொடுக்க கூடாதுன்னெல்லாம் எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது. நான் அப்படி நினைக்கிறவளும் கிடையாது. அதனால இதை நீ நினைச்சு எதுவும் வருத்தப்பட்டுக்காத, சரியா? சரிங்க அத்தை. எனக்கு 2 மருமகளுமே ஒண்ணுதான். இப்ப நீ நடந்ததெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காத. ம், வர. சரிங்க. அடேங்கப்பா, உன் மாமியார் நல்லாவே நடிக்கிறாங்கடி. நாடக கம்பெனி நடத்துனாங்கன்னா வருஷம் 365 நாளும் பிச்சுக்கிட்டு போகும். 4 பேருக்கு முன்னாடி சபையில வச்சு அசிங்கப்படுத்துவாங்களாம். யாருக்குமே தெரியாம 4 செவத்துக்குள்ள வந்து ஆறுதல் சொல்லுவாங்களாமா. உடனே நீ ஈன்னு பல்ல இழிச்சுக்கிட்டு அவங்க பின்னாடி போயிடுவ. அந்த அம்மா லேசுப்பட்டது இல்லடி. என்னதான் 2 மருமகளும் ஒண்ணுதான்னு வாய்க்கு வாய் சொன்னாலும் அவங்க சண்மதிய ஒரு கண்ணுல வெண்ணையாவும் ஒன்ன ஒரு கண்ணுல சுண்ணாம்பாவும் வச்சுதான் பாக்குறாங்க. இவங்க பேச்செல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தா நாம கரை சேர முடியாது. இங்க பாரு ஆர்த்தி, நீ அந்த சண்மதிய எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு கிளப்பி அனுப்பணும். அவ எங்கம்மா கிளம்புறது? இந்த வீட்ல இருக்கிறவங்களே அவளை இங்க இருந்து விரட்டுற மாதிரியான சிச்சுவேஷனை நான் கொண்டு வரனா இல்லையான்னு மட்டும் பாரு. அப்படி சொல்லுடி என் சிங்க குட்டி. அத செய் முதல்ல. இங்க பாருங்க, டாக்குமெண்ட் எல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. நீங்க ஒரு தடவை பார்த்துட்டு எனக்கு அனுப்புங்க. ஆமா. ஓகே, கால் பண்ணுங்க. ராஜிமா, காலையிலே இந்த மாதிரி ஆபீஸ் வேலையில இறங்கி இவ்ளோ டென்ஷன் ஆகணுமா? இதெல்லாம் கார்த்திக் பாத்துக்க மாட்டாரா? இது என்னோட செக்ஷன், கொஞ்சம் மைன்யூட்டா பாத்துக்கணும். மத்தவங்க பாத்துப்பாங்கன்னு விட முடியாது. நானும் அப்படிதான். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ராஜிமா, பிரேக்ஃபாஸ்டுக்கு அப்புறம் நீங்க சாப்பிட வேண்டிய டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் உங்க பெட்டுக்கு பக்கத்துல எடுத்து வச்சிருக்கேன், மறக்காம சாப்பிடுங்க. சரி, நீ பத்திரமா போயிட்டு வா. சரி, வர ராஜிமா. என்னம்மா அப்படியே வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்க? 2 நாளா நான் இவங்க 2 பேர் மேலையும் கடுமையான கோவத்துல இருக்கேன். அன்னைக்கு வந்தவங்களுக்கு தட்டு வச்சு கொடுக்கற விஷயத்துல உன்னை எப்படி அவமானப்படுத்துறாங்க, அதுக்கு இந்த அம்மாக்கு ஏதாவது செஞ்சு விடணும். அதான் கைவசம் ஒரு ஐடியா சிக்கி இருக்கு. இத வச்சே இவங்களுக்கு ஒரு தண்டனையை கொடுத்துடலாம். தண்டனையா? அப்படின்னா? வா சொல்றேன். சீக்கிரம் போ ஆர்த்தி, அங்க என்ன இருக்குன்னு பாரு. எங்கம்மா? ஏண்டி இப்படி பச்சை மண்ணா இருந்து என் உயிரை வாங்குற? மாத்திரை எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட்டுருங்க ராஜிமான்னு அந்த சண்மதி சொன்னால அந்த மாத்திரை எடு. மா சீக்கிரம் அத்தை கிட்ட கொடுத்துடட்டா? அப்படியே போட்டனா கொடு. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குல்ல? அப்ப இத அங்க வச்சிரு, அங்கே இருக்கட்டும். என்னம்மா மாத்திரை இது? தூக்க மாத்திரை. தூக்க மாத்திரையா? ஏய், ஏண்டி இப்படி ஊற கூட்டுற? வெடியங்க வெய். வா வாடி, சீக்கிரம் வா 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 வா. என்ன பண்ணாங்க? ஏண்டி, நான் என்ன தூக்க மாத்திரை வச்சு உன் மாமியாரை கொல்ல போறேனா? இந்த கத்துற வழக்கமா தூங்குறத விட ஒரு 6 மணி நேரம் அதிகமா தூங்குவாங்க, அவ்வளவுதான். அது எப்படிமா தண்டனை ஆகும்? அதுதான் அவங்களுக்கான தண்டனைன்னு யார்டி சொன்னது? நம்ம கிட்ட வாய்க்கு வாய் பதில் பேசுவாள்ல சண்மதி, அவளுக்கு தான் தண்டனை. அவளுக்கா? சண்மதிக்கா? புரியலையா? இப்ப இந்த தூக்க மாத்திரையை சாப்பிடுற உன் மாமியாரு நல்லா தூங்குவாங்க. வழக்கத்தை விட மாறா இவ்ளோ நேரம் தூங்குறாங்களே, என்னாச்சோ ஏதாச்சோன்னு வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் கேள்வி வருமா? அப்ப இந்த மாத்திரை கொடுத்தது யாருங்கிற கேள்வியும் வரும். அப்ப கடைசியா சண்மதி தான் அந்த மாத்திரையை கொடுத்தான்னு எல்லாருக்கும் தெரிய வரும். கார்த்திக் சும்மா இருப்பானா? நீ எதுக்கடி எங்க அம்மாக்கு மாத்திரையை மாத்தி கொடுத்த, ஒழுங்கா கொடுக்க தெரியாதா அப்படின்னு தாட் பூட் தஞ்சாவூர்னு எகிருவான். அவன் அப்படி எகிர்னா வீட்டுல இருக்கிற மத்தவங்க எல்லாம் ஐயோ ராஜேஸ்வரி கொல்ல பாத்தியே, ஏமா இப்படி பண்ண, பார்த்து செய்யக்கூடாதுன்னு ஆளால கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்டாதான் லாயர் அம்மாக்கு பிடிக்காதே.
போடா நீயுமாச்சு உங்க அம்மாவுமாச்சுன்னு பொட்டியை தூக்கிக்கிட்டு பட்டாசு வெடிச்சிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பா. இவ்ளோ பெரிய பிளான், சூப்பர் மணி. எல்லாம் உனக்காக தான்டி, உன் நன்மைக்காகத்தான், உன் எதிர்காலத்துக்காகத்தான். சரி வா, யாராவது வந்துட போறாங்க, போயிடலாம்.